நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. மற்றொரு அண்மைச் செய்தி. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள் வைத்து பெண்ணிற்கு கத்திக்குத்து சம்பவமானது நடைபெற்றுள்ளது. இந்த நிலையில் கத்திக்குத்தில் ஈடுபட்ட தலைமறைவான இளைஞரை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். மருத்துவமனைக்குள் நடைபெற்ற இந்த சம்பவமானது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்குள் வைத்து பெண்ணிற்கு கத்திக்குத்து சம்பவமானது நடைபெற்றுள்ளது. கத்திக்குத்து சம்பவத்தில் ஈடுபட்ட இளைஞர் தலைமறைவான நிலையில் காவல்துறையினர் அவரை தேடி வருகின்றனர். உடல்நலம் பாதிக்கப்பட்ட தனது தாயாருடன் மருத்துவமனையில் இருந்தபோது சுதாவுக்கு கத்திக்குத்து நிகழ்ந்துள்ளது. இளையான்குடியைச் சேர்ந்த புக்குளத்தைச் சேர்ந்த சுபாஷ் என்பவர் இந்த சம்பவத்தில் ஈடுபட்டுள்ளார். கத்தியால் குத்திவிட்டு தப்பி ஓடிய சுபாஷை போலீசார் தேடி வருகின்றனர். கூடுதல் விவரோடு இணைந்தார் நமது செய்தியாளர் ஃபரூக். வணக்கம் ஃபரூக், விவரம். வணக்கம் ஜெயஸ்ரீ. சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில ஒரு இளம் பெண்ணிற்கு ஒரு இளைஞர் மருத்துவமனை வளாகத்துக்குள்ளேயே வைத்து கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காளையார் கோவிலை அடுத்துள்ள திருநகர் பகுதியைச் சேர்ந்த சுதா இவருடைய தாயாருக்கு உடல்நிலை சரியில்லை என்று கூறி சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரியில சிகிச்சைக்காக சேர்த்துள்ளார்கள். இந்நிலையில நள்ளிரவில் இளையாங்குடி பகுதியைச் சேர்ந்த சுபாஷ் என்ற இளைஞர் சுபாவுடன் பேசிக் கொண்டிருந்த போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் முற்றியுள்ளது. சுபாஷ் தன் மறைத்து வைத்திருந்த கத்தியால் அந்த இளம்பெண்ணை சரமாரியாக குத்தியுள்ளார். இதில் படுகாயம் அடைந்த இளம்பெண் அதே மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டுள்ளார். மருத்துவ பணியாளர்கள் முன்பும் நோயாளிகள் முன்பும் மருத்துவமனைக்குள்ளேயே ஒரு பெண்ணை கத்தியால் குத்திய சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதன் காட்சிகள் சிசிடிவி காட்சிகளை வைத்து போலீசார் இளைஞரை தீவிரமாக தேடி வருகிறார்கள். இதுவரை அந்த இளைஞரை கைது செய்யவில்லை. அவர் தற்போது தலைமறைவாக இருக்கின்றார். காயமுற்ற சுதா தற்போது சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வருகிறார். ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி ஃபரூக். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.